இன்று நான் உங்களோட அடல்ட்ஸில் நியூமோகாக்கல் வேக்சினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பகிர்றதுக்கு இருக்கேன். 2 முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த வேக்சினை போட்டுக்கணும்? Why should one get vaccinated with pneumococcal vaccine? வைரஸ், பாக்டீரியா போன்ற பல கிருமிகள் நம்முடைய நுரையீரலை தாக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. அதில் பாக்டீரியாக்களில் that is the most common bacterial infection causing pneumonia in adults being Streptococcus pneumoniae என்கிற நியூமோகாக்கஸ் ஆகும். இந்த நியூமோகாக்கஸ் பாக்டீரியா நுரையீரல் அல்லாத மற்றும் பல உறுப்புகளையும் தாக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. அதில் மிக முக்கியமான மற்றொரு உறுப்பு நம்முடைய மூளை, தட் இஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற பிரெயின் ஃபீவர், தட் இஸ் மூளை காய்ச்சலை காஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த நியூமோகாக்கஸ் பாக்டீரியாவுக்கு உண்டு. நியூமோகாக்கல் வேக்சினை நம்ம செலுத்திக்கிறதன் மூலமாக இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த நோயினுடைய தீவிரத்தன்மை, அதாவது சிவியாரிட்டி நமக்கு வெகுவாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் காய்ச்சல், மைல்டான சளி, இருமல் இதோட இந்த நோய் தொற்று நம்மளை விட்டு நீங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய 2வது கேள்வி, who should get vaccinated? யாரெல்லாம் இந்த வேக்சினை செலுத்திக்கலாம்? 65 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் இந்த வேக்சினை செலுத்திக்கலாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வயது கூட கூட நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை குறைந்த வண்ணமே இருக்கும். இதை மெடிக்கல் டேர்ம்ஸில் இம்யூனோசெனசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இந்த வேக்சினை செலுத்திக்கலாம். 19 64 வயது வரை உள்ளவர்களில் யார் யாரெல்லாம் இந்த வேக்சினை போட்டுக்கலாம் அப்படின்னா, அதிகப்படியான சர்க்கரை உள்ளவர்கள், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், நாள்பட்ட புகைப்பழக்கம் உள்ளவர்கள், கிரானிக் ஸ்மோக்கர்ஸ், நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள் இன்க்ளூடிங் COPD போன்ற நோய் உள்ளவர்கள், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள், கிரானிக் லிவர் டிசீஸ், கிட்னி பாதிப்பு உள்ளவர்கள், கிரானிக் கிட்னி டிசீஸ் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், இருதய பாதிப்பு, ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்கள், புற்றுநோய், கேன்சர் உள்ளவர்கள், இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் உள்ளவர்கள் அனைவரும் இந்த வேக்சினை செலுத்திக்கலாம். உங்கள் மருத்துவர்களை அணுகி நியூமோகாக்கல் வேக்சினை செலுத்துவதன் மூலமாக நமக்கு நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் இந்த நோயினுடைய தீவிரத்தன்மை வெகுவாக குறைப்பது மட்டுமல்லாமல் இதனால் ஏற்படும் செலவுகளையும் நம்ம தவிர்க்கலாம். நன்றி.